ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு கோடி நன்றி. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தேவன் நீதி செய்கிறவர், நீதி உள்ளவர். அந்த ஆண்டவர் தமக்கு பயந்தவர்கள் மேல், தமக்கு பயந்த பிள்ளைகள் மேல், தமக்கு பயந்த குடும்பத்தின் மேல், தமக்கு பயந்த தேசத்தின் மேல், தமக்கு பயந்திருக்கிற யாவர் மேலும் தம்முடைய அந்த நீதியின் சூரியனை உதிக்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த மாதத்துல தேவன் உங்கள் பட்சத்துல இருக்கக்கூடிய நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில மறைக்கப்பட்டிருக்கிற நீதி அல்லது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எதுவாய்கள் இருந்தாலும், உங்களுடைய தோல்விகளாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், வீண் அலைச்சல்களாக இருந்தாலும், ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் இழந்திருந்தாலும், கர்த்தர் அதை என்ன செய்வார்னா, நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் உங்கள் மேல் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார். அந்த வெளிச்சம் உங்கள் மேல் படும் பொழுது உங்கள் பட்சத்தில் இருக்கக்கூடிய, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நீதி, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உண்மை, நீங்கள் செய்த தியாகம், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியரங்கமாக்குகிறார். அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் யாவருக்கும் நீதி செய்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் நீதி செய்கிறார். தேவன் நீதி செய்ய இருக்கும் பொழுது நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம், யாருக்கும் அநீதி செய்ய வேண்டாம், யாருக்கும் தீமை செய்ய வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். ஒருவேளை நம்மை யாரும் அப்படி செய்திருந்தால் நம் பட்சத்தில் இருக்கக்கூடிய நீதி நியாயங்களை அவர் வெளிப்படுத்துவார். அதற்காகத்தான் இந்த நல்வாழ்வுல தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு செய்ய போற காரியம் அதுதான். உங்க பட்சத்தில் இருக்கக்கூடிய உண்மை, உங்க பட்சத்தில் இருக்கக்கூடிய நீதி, உங்க பட்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மை, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். யாருக்கென்றால், யார் உங்களை குற்றப்படுத்தினார்களோ, யார் உங்களை அவமாக்கினார்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, துன்பப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுடைய நீதியை வெளிப்படுத்துவார். அந்த வெளிச்சத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவார். அந்த வெளிச்சம் இந்த மாதத்தில் நீங்கள் போகிற இடங்கள், பார்க்கிற மனிதர்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் இந்த நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் பட்சத்தில் இருக்கிற உண்மையும் நீதியும் வெளிப்படும். இந்த வார்த்தையை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே உங்களை சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.